عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள். வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள். காரியங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உண்டான கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், தத்துவங்கள். இவைகள் அனைத்தும் வழிகேடுகள். இவற்றை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லாத ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்களோ அவர்கள் தங்குமிடத்தை நரகிலே அமைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பயந்தவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே இஸ்லாமும் சமூக நல்லிணக்கமும் எனும் தலைப்பிலே ஒரு சில விடயங்களை பேசலாம் என இருக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டிலே ஏற்பட்ட சில அசம்பாவிதங்கள் காரணமாக எங்களுடைய சமுதாயத்திலே வாழுகின்ற ஏராளமான சகோதரர்கள் நல்லிணக்கம் என்கின்ற பெயரிலே இஸ்லாத்தையும் ஈமானையும் குழி தோண்டி புதைக்கின்ற சில செயற்பாடுகளில் ஈடுபட்டு நாங்கள் நல்லிணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு போர்வையை வெளித்தோட்டத்திலே இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமேயானால் அது இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். வேற எந்த மார்க்கத்திற்கும் மார்க்கம் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் கிடையவே கிடையாது. வமை யப்தக் கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின். யார் ஒரு மனிதன் இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கம் என்கின்ற பெயரிலே ஏற்றுக்கொள்கின்றார்களோ அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய சில அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் மார்க்கத்திலே எந்த ஒரு காரியத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கூட்டுவதாக இருந்தாலும் குறைப்பதாக இருந்தாலும் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் உரசி பார்த்து அதிலே ஏதாவது இடத்திலே கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக தேடி பார்த்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் கூறிய ஒரு விஷயத்தை யாருக்காகவும் எந்த மாற்று மதத்தவர்களுக்காகவும் விட்டு விடுவதற்கு எங்களிடத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் தடுத்த ஒரு காரியத்தை யாருக்காக வேண்டியும் எந்த ஒரு பெரிய மனிதருக்காக வேண்டியும் செய்து விடுவதற்கும் அனுமதி கிடையாது. அல்லாஹ் கூறிய ஒரு விடயத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய விடயத்தை யாருக்காக வேண்டியாவது ஒருவன் குறைத்து விட்டால், இல்லாமலாக்கி விட்டால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாக மாறிவிடும். அல்லாஹ் சொல்லாத ஒரு காரியத்தை யாரோ ஒரு தனி மனிதனுக்காக செய்யக்கூடியவனாக மாறினால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற அளவுக்கு பாரதூரமான குற்றமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கேட்கிறான், அம் லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ்.
அல்லாஹ் அனுமதிக்காத மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய, மார்க்கத்தை சொல்லக்கூடிய இணையாளர்கள் உங்களுக்கு இருக்கிறானா? அல்லாஹ் உருவாக்கிய மார்க்கத்திலே செய்யக்கூடாது இருக்கிறது. ஆனால் யாரோ ஒரு தனி மனிதனுக்காக, யாரோ ஒரு மாற்று மதத்தவருக்காக ஒரு காரியத்தை செய்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு இணையான செயலாக அது மாறிவிடுகின்றது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இஸ்லாமிய அடிப்படை சட்டங்களில் இன்னொரு விஷயம், உலக விஷயங்களில், உலக விஷயத்திற்காக ஒரு மனிதன் விட்டுவிட முடியும். மார்க்க விஷயங்களை பொறுத்தவரைக்கும் உலக விஷயங்களுக்காக அந்த மார்க்கத்தை விட்டுவிடுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. உலக காரணங்களுக்காக மார்க்க விஷயத்தில் ஏதாவது ஒன்றை விட்டு விடுவானேயானால் அது குஃபுரிலும் சிர்கிலும் அவனை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு மனிதன் அவனுக்கு இஸ்லாத்திலே லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, அவனுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செய்யலாம், மேல் மிச்சமாக செய்வதற்கு அனுமதி இல்லை. அவனுக்கு முடியுமான, அவனால முடியுமான அளவு தான் செய்யலாம். கஷ்டம், உயிர் போற கட்டம், அதில் சமாளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் எல்லா கட்டங்கள்லையும் யாரோ ஒரு தனி மனிதனுக்காக, யாரோ ஒரு மாற்று மதத்தவருக்காக, யாரோ ஒரு அரசியல்வாதிக்காக, யாரோ ஒரு பணக்காரனுக்காக மார்க்கத்திலே உள்ளதை செய்யாமல் விடுவது, மார்க்கத்தில் இல்லாததை செய்வது அவனை இஸ்லாமிய கொள்கையிலிருந்து வெளியேற்றுகின்ற அளவுக்கு குற்றத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இது வெறுமனே நபிகளார் வாயால மொழிஞ்ச விஷயங்கள் மட்டுமல்ல. நபிகளார் தன்னுடைய 23 ஆண்டு காலம் வாழ்ந்த காலத்திலே நபிகளாரும் சஹாபாக்களும் இப்படித்தான் வாழ்ந்து காட்டிவிட்டு மரணித்தார்கள். நபிகளாரும் சஹாபாக்களும் இதே அடிப்படையிலே செயற்பட்டார்கள் என்பதற்கு நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் இழந்தாவது எங்களுடைய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சாரார் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈமானும் இஸ்லாமும் இல்லாமல் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அது குற்றம், அது அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடமும் பாரதூரமானதாக அமைந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் நபியை பார்த்து, நபியே வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன், நபியே நீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தீங்கண்டா, உங்களோட மார்க்கத்துல சிலதை விட்டு கொடுத்தீங்கண்டா அவர்களும் என்ன செய்வார்கள், சிலதை விட்டு கொடுத்து உங்களோட சேர்ந்து கொள்வார்கள். எங்கட மார்க்கத்தில் உள்ள விஷயத்துல நாங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அப்ப அவர்கள் விட்டு கொடுப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லுகிறான், வஇன் காது லயஃப்தினூனக அனில்லதி அவ்ஹைனா இலைக லிதஃப்தரி அலைனா கைரஹு வஇதல் லத்தஹதுக கலீலா. மேலும் சொல்றான் அல்லாஹ், நீங்க உங்களோட மார்க்கத்துல சிலதை விட்டு மார்க்கத்தில் இல்லாத சில காரியங்களை இட்டு கட்டி இல்லாத விஷயங்களை எல்லாம் சேர்த்து நீங்க சில விஷயங்களை கட்டி சொன்னால் உங்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். மார்க்கத்தில் உள்ளதை செய்யக்கூடாது, அவர்களுக்கு ஏற்ற பிரகாரம், மாற்று மதத்தவர்கள் விரும்புகிற பிரகாரம், அன்றைய காலத்திலே இருந்த குறைசிகள் விரும்புகிற பிரகாரம் நபியை நீங்க நடந்து கொண்டால் உங்களை நண்பராக்கிக் கொள்வாங்க, இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி என்று சொல்லிவிட்டு வலவு தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖத்னா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதனா மின்ஹுல் வதீன். நபியே நீங்க அப்படி செஞ்சீங்கண்டா மார்க்கத்தில் இல்லாத சொல்லி சமாளிச்சு போகணும், உங்களோட உரிமையை பெற்றுக்கொள்ளணும், உங்களுக்கு இடம் தேவை, நீங்க வாழணும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு கொடுத்து போனீர்களேயானால் உங்களுடைய வழக்கரத்தால் நாங்கள் பிடித்து வந்து உங்களுடைய இதயத்திற்கும் மூளைக்கும் செல்லக்கூடிய நரம்பை துண்டித்து விடுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து எச்சரிக்கையாக சொல்லுகிறான். என்றா மார்க்க விஷயத்துல எங்களுக்கு யாருக்காகவும் விட்டு கொடுப்பதற்கோ அனுமதி கிடையாது. மேலும் நபியை பார்த்து சொல்றான், நபியே இதன் லஅஸக்னாக திஃபல் ஹயாதி வ திஃபல் மமாத், அப்படி நீங்க செய்தீர்களேயானால் உலகத்திலேயும் உங்களுக்கு இரட்டிப்பான வேதனை, மறுமையிலேயும் இரட்டிப்பான வேதனை. எனவே நீங்கள் அவ்வாறு யாருக்காக வேண்டியும் மார்க்கத்தை சமாளிக்க முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். நபிகளாருடைய காலத்துல நபிக்கும் இருந்த ஆசை என்ன தெரியுமா, எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்பதற்காக வேண்டி சில சமாளிப்பு போக்குகளை கடைபிடிப்பதற்கு நபிகளார் முற்படுகின்றார்கள். பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது குறைஷிகளோடு. அந்த இடத்திலே
என்ன பேச்சுவார்த்தை சாதாரண விஷயம்தான். என்ன பெரும்பான்மையில நல்லவர்கள் முக்கியஸ்தர்களுக்கு ஒரு சபை, சாதாரணமான நபித்தோழர்களுக்கு ஒரு சபை என்கின்ற பேச்சுவார்த்தை. அந்த இடத்தை பார்த்து கண் தெரியாத நபித்தோழர் அந்த இடத்திற்கு வருகிறார். அல்லாஹ்விடத்தில் ஒரு தூதரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார், கடுகெடுத்துக் கொள்கிறார். அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்குகிறான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஹ்மா. உங்களிடத்திலே கண் குருடனான அந்த நபித்தோழர் வந்தபோது நீங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டீர்கள், கடுகடுத்துக் கொண்டீர்கள் என்கின்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அந்த சபை அந்த இடத்தோடு கலைகிறது. குறைசிகள் யோசிக்கிறார்கள், இது நடைபெற மாட்டாது, இஸ்லாத்தில் இப்படி கிடையாது. பெரியவங்களுக்கு ஒரு சபை, சின்னவங்களுக்கு ஒரு சபை, அந்தஸ்துள்ளவர்களுக்கு ஒரு சபை, அந்தஸ்தில்லாதவர்களுக்கு ஒரு சபை கிடையாது என்பதை அந்த இடத்திலே குறைசிகளோடு நடந்த பேச்சுவார்த்தையின் போது இப்படியான சமாளிப்பு போக்கை கடைபிடிக்க முடியாது என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். இன்றைக்குள்ள அரசியல்வாதிகள் போல கிடையாது. அன்றைக்கு நபிகளாருக்கு உதவி செய்தவர் நபிகளாருடைய சிறிய தந்தை அபூ தாலிப். இன்றைக்குள்ள அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க? மேலோட்டமாக முன்னால காட்டுவாங்க, நல்லா எங்களுக்கு ஆதரவு மாறி, பின்னால எங்களுக்கு எதிராக நடக்கிறாங்க. ஆனால் அபூ தாலிப் நபிகளாருடைய சிறிய தந்தை, நபிகளாருக்கு யாரும் தாக்காமல் நபிகளாருக்கு பக்க பலமாக இருந்தார்கள், மிக பெரும் பாதுகாப்பாக இருந்தார்கள். யாருமே தாக்க முடியாது, அபூ தாலிப் இருக்கிறார். யாருமே அவரை தொட முடியாது, அபூ தாலிப் இருக்கிறார். அபூ தாலிபுடைய பயத்தின் காரணமாக நபிகளார் அப்படி பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு மிக பெரும் உதவி செய்தவர். இன்றைக்கு யாராவது கொஞ்சம் ஏதாவது ஒன்று பள்ளிக்கு வாங்கி தந்தா கூட இஸ்லாத்தை மறந்து ஈமான மறந்து அவன் பின்னால சுத்துற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த நிலைமைக்கு எங்கட ஈமானும் இஸ்லாமும் மாறி இருக்குது. ஆனால் நபிகளாருடைய சிறிய தந்தனை உறவினர், நபிகளாருக்காக இஸ்லாத்துக்காகவும் மிகவும் பாடுபட்டவர், மரண தருவாயிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே புகாரியில 6884 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. புகாரியில பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தியில அவருடைய பெரிய தந்தை மரண தருவாயிலே இருக்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். அவருடைய இஸ்திக்பாருக்காக, பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்திக்க போகிறேன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னபோது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். மா கான லின் நபி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஸ்ரிகீன வலவ் கானு உலில் குர்பா. நபியே, உங்களுக்கு இயலாது, அது உங்களுக்கும் இயலாது, முஃமின்களுக்கும் முடியாது. முஸ்ரிக்காக காபிராக யார் மரணிக்கிறாரோ அவருடைய பாவ மன்னிப்புக்கு பிரார்த்தனை செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் வசனத்தை இறக்குறான்டா. இன்றைக்கு மாற்று மதத்தவர்களுடைய சில மதகுருமார்கள் மரணித்தால் சில பள்ளிவாசல்களுக்கு முன்னால சுபபெத்தும் வேவா, அவருடைய மறுமை வாழ்க்கை நல்லா அமையட்டும் என்று சமாளிப்பு போக்கை கடைபிடிக்கக்கூடிய எத்தனையோ நிர்வாகங்கள், எத்தனையோ பள்ளிவாசல்கள், எத்தனையோ முக்கியஸ்தர்கள் அதுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தா அவருக்கு கொடுத்திருக்கிற பிரார்த்தனைகளை பார்க்கலாம். பிரார்த்தனை செய்வதற்கு நபிக்கே அனுமதி கிடையாது. இஸ்லாத்திற்காக கடுமையாக பாடுபட்ட அபூ தாலிபுடைய விஷயத்திலே கூட நபியே பிரார்த்தனை செய்ய முடியாது, அவருக்கு பாவ மன்னிப்பு தேட முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இன்னொரு வசனத்தை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது கது கானலக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹீமுக்கும் அவரோடு இருந்தவர்களிடத்திலேயும் மிக அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. ஆனால் இல்லா கௌல இப்ராஹீம் அலி அபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பாவை பார்த்து கேட்டாரே, அதை தவிர ல அஸ்தக்ஃபிரன்ன லக், வாப்பாவே உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று கேட்டாரே, அந்த வசனத்தை தவிர மற்ற எல்லாத்திலையும் படிப்பினை இருக்குது. வாப்பா காஃபிராக மரணித்து விடுகிறார், இஸ்லாத்திலே இல்லை, பிரார்த்தனை செய்ய முடியாது, பாவ மன்னிப்பு தேட முடியாது. இந்த வசனத்தை தவிர மற்ற எல்லா வசனங்களையும் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்டா. எந்த அளவுக்கு மாற்று மதத்தவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ளணும். இந்த நாங்கள் கொஞ்சம் பயந்தத்தினால ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அசம்பாதங்களுக்கு பின்னால சேர்ந்து நடக்கணும் என்ற பேர்ல வேற வேற உலக விஷயத்துல சேர்ந்து நடக்கலாம். மார்க்கத்தை கூட விட்டு விடக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறாங்க. பாருங்க, புகாரியில
4672வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முனாஃபிக்குகளுடைய தலைவர் மரணித்து விடுகிறார். மரணத்துக்கு முன்னால் நபிகளாரிடத்தில் சொல்லுகிறார்கள், நான் மரணித்தால் உங்களுடைய ஆடை ஜுப்பாவை கஃனாக அணிவிக்க வேண்டும், எனக்காக நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும். நபிகளாருக்கு சஹாபாக்கள் சொல்லல, மரணிச்ச உடனே சொல்லல, பின்னால கேள்விப்படுது, ஓடோடி வருகிறார்கள். நபிகளார் தன்னுடைய ஆடையை கழட்டி கொடுத்தாங்க, கஃனிடுவதற்காக வேண்டி கொடுத்தாங்க, அது கஃனிடப்படுகின்றது. பின்னால தொழுகை நடத்துவதற்கு முற்படுகின்ற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாருடைய தோளை தட்டி, யா ரசூலல்லாஹ், இது யார் மரணித்திருக்கிறார் தெரியுமா, இவருக்காக நீங்க தொழுகை நடத்த போகின்றீர்களா என்று கேட்டபோது, அல்லாஹ் என்னுடைய இஸ்திக்பாரை பல மடங்கு ஏற்றுக்கொள்கிறான், 70 மடங்கை விட பவராக இஸ்திக்பார் இருக்கிறது, எனவே நான் இஸ்திக்பார் செய்ய போகிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா வலா தகும் அலா கப்ரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வமாது வஹும் ஃபாசிகூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யாரெல்லாம் ஃபாசிக்குகளாக மரணிக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் தொழுகை நடத்த வேண்டாம். இதை விட விசேஷம், வலா தகும் அலா கப்ரிஹி, அவட கபரு கிட்ட போய், இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் மரணிச்சா போய் கையை கட்டி நின்று அந்த இடத்துல கபருல போய்க்கிறோமே, இந்த கபரடிக்கு கூட போக வேண்டாம், மையவாடிக்கு போக வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுக்கிறான் என்றா, மாற்று மதத்தவர்களுடைய மையத்துக்கள்ல மாற்று மதத்தவர்களுடைய ஜனாசாக்கள் இன்றைக்கு சுமந்து போறாங்க. சமூக நல்லிணக்கமாம், அவர்களுடைய எத்தனையோ வணக்க வழிபாடுகள் இன்றைக்கு கலந்து கொள்கின்றார்கள். கேட்டா சமூக நல்லிணக்கமாம். இதை பிரிச்சு பாருங்க. நபிகளார் அந்த ஜுப்பாவை கொடுத்தாங்க, கஃன் செய்யறதுக்கு இந்த ஆடை தான் அணியணும்னு இஸ்லாம் சொல்லல, எதையும் அணியலாம், அது மார்க்கம் கிடையாது, உலக விஷயம், அதனால அது அனுமதிக்கப்பட்டது. தொழுகை என்பது மார்க்கம், அது இஸ்லாம், இஸ்லாமிய கோட்பாடு, அது நடத்துறதுக்கு இஸ்திக்பார் செய்ததுக்கு அனுமதி கிடையாது என்பதை அந்த இடத்துல எங்களுக்கு அந்த வசனம் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாத்தை விட்டுவிட்டு மனித நேயத்தை வளர்க்குமாறு இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. இஸ்லாத்தையும் ஈமானையும் இழந்து மனித நேயத்துக்காக பாடுபடுங்க என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. இன்றைக்கு மாற்று மதத்தவர்களுடைய கொண்டாட்டங்களை எங்கள்ல ஏராளமானவர்கள் கொண்டாடுறாங்க. அது கிறிஸ்மஸ் ஆயிருக்கலாம், தைப்பொங்கல் ஆயிருக்கலாம், தீபாவளி ஆயிருக்கலாம், வெசக் பொசனா இருக்கலாம். ஏன் எங்களை இன்னும் ஒரு சில தினங்களில் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நாட்டிலே பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடுகின்ற புத்தாண்டாகவும் இருக்கலாம். முஸ்லிம்களாகி எங்களுக்கு கொண்டாடவே முடியாது அந்த கொண்டாட்டங்களை. நபிகளார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற போது மதீனாவிலே உள்ள மக்கள் ஒரு கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். எல்லா கொண்டாட்டத்தையும் விட்டுடுங்க, ஹஜ்ஜு பெருநாளையும் நோம்பு பெருநாளையும் கொண்டாட்டத்தினங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் அறிவித்தார்கள். என்றா இன்றைக்கு காலையில இதே பள்ளிவாசலுக்கு முன்னால ஒரு பாடசாலை மாணவன் மாற்று மத கலாச்சார ஆடைகள் அணிஞ்சி, நாளைக்கு புத்தாண்டு, வேட்டியை உடுத்து பொட்டை வச்சு ஒரு முஸ்லிம் மாணவன் இந்த முன்னால நடந்து போறான்டா. இன்னைக்கு பாடசாலைகள்ல என்ன நிலைமைக்கு மாறி இருக்குது. பாடசாலைகள்ல எல்லாம் மாற்று மதத்தவர்களுடைய தினங்கள் எல்லாம் கொண்டாடப்படுது. ஏன் இஸ்லாமிய பாடசாலை என பேர் வச்சு முஸ்லிம் பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு முஸ்லிம் சர்வதேச பாடசாலைகள் 95% முஸ்லிம் மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு 10-12 மாற்று மதத்தவர்கள் இருக்கிற பல பாடசாலைகள்ல கூட இன்றைக்கு கிறிஸ்மஸ் தினம் கொண்டாடப்படுது, தைப்பொங்கலை கொண்டாடுறாங்க, சித்திர புத்தாண்டை கொண்டாடுறாங்க, மாற்று மதத்தவர்களை போல ஆடை அணிகிறாங்க, இடுப்பு தெரிகிற அளவுக்குள்ள அவர்கள் வணக்க ஸ்தலங்களுக்கு செல்வதை போன்ற பெண்கள் ஆடை அணிஞ்சு பூவட்டியை தூக்கிட்டு போற அமைப்புல இன்றைக்கு செய்யறாங்க. வேட்டியும் சேட்டையும் முடித்து பொட்டு வச்சு போறாங்க. முஸ்லிம் மாணவர்கள், இந்த பெற்றோர்கள் ரோசம் வரலையா? இந்த மாற்று மத கலாச்சாரத்துக்கு நாங்க போறோமே, அடிமையாக இருக்கிறோமே என்று யோசம் வரலையா? என்ற புள்ளி அந்த நாளைக்கு நான் ஸ்கூல் பாடசாலை அனுப்ப மாட்டேன். ஏன் உறுதியான ஈமான் கொள்ள முடியாது? ஈமானையும் இஸ்லாத்தையும் இழந்தாவது படிப்பு தேவையா? ஈமானையும் இஸ்லாத்தையும் இழந்தாவது எங்களுக்கு உரிமை தேவையா? இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் பெற்றோருக்குள்ள இந்த இஸ்லாமிய விழுமியங்கள் தெரியாமல் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இன்னமும் மாற்று மதத்தவர்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால்,
அல்லது வசதி படைத்தவராக இருந்தால் அல்லது தனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் ஜனாசா மையவாடியில் போய் கலந்து கொள்கிறாங்க, அதில் போய் மௌனம் சாதிக்கிறாங்க, அதுக்கு அமைதி செலுத்துகிறாங்க, அவங்களோட வணக்கங்களில் கலந்து கொள்கிறாங்க. மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இன்றைக்கு அது ஏராளமானவர்கள் மாற்று மதத்தவர்களுடைய ஏராளமான வணக்கங்களுக்கு தங்களுடைய பணங்களை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கேட்குறாங்க, எங்கட இதை கட்டணும், மாற்று மதத்துடைய வணக்கஸ்தலத்தை கட்டணும், கொடுக்குறாங்க. அல்லது அந்த தானம் இந்த தானியம் வந்து கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. பயம், எங்கட மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு தைரியமாக சொல்லுவதற்கு முடியாமல் ஏராளமானவர்கள் என்ற ஈமான் இழந்தாலும் பரவாயில்ல, இஸ்லாம் இழந்தாலும் பரவாயில்ல, இவன்ட்டு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், கொடுக்குறாங்க. அல்லாஹ் விளங்கப்படுத்தலாம். எங்கட மார்க்கத்தில் நீங்கள் வந்து கேளுங்க, உங்களுக்கு நோயா வந்து கேளுங்க, உங்களோட டாய்லெட் கட்டணுமா, வீடு கட்டணுமா, ஸ்போர்ட் மீட்டா, பாடசாலை தேவையா, வந்து கேளுங்க, நாங்கள் தாரோம். ஆனால் உங்களோட தானைக்கு வந்து கேட்க வேணாம், அழகாக சொல்லலாம். உங்களோட மார்க்க தேவைகளுக்கு கேட்க வேண்டாம், அழகாக சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஏராளமானவர்கள் கேட்டு வந்தால் அதுக்கு பதில் சொல்லுவதற்கு தைரியம் இல்லாமல், அந்த அளவு கூட ஈமான் இல்லாமல் தூக்கி கொடுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு பல கடைகளை பாருங்க, மாற்று மதத்தவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏராளமான பொருட்கள் விற்பனை செய்யப்படுது. இன்னொரு மாசத்துக்கு பின்னால பாருங்க, எல்லா கடையிலும் லைட் தொங்கும். என்னத்துக்கு? மாற்று மதத்தவர்களுடைய வணக்கம் அதை மேற்கொள்வதற்காக அந்த காலம் சில பேருக்கு சீசன், அந்த காலத்தில் வியாபாரம் பண்றதுக்கு தொடங்குறாங்க. பெரும்பான்மையான சில்லறை கடையில் போய்த்து பாருங்க, பகந்திரை இருக்கும், அதுக்கு தேவையான சாமான்கள் இருக்கும். அந்த இதில் வைத்து விளக்கு பற்ற வைக்கிறவை அதுக்கு மட்டும்தான் பார்த்து கேட்டா பல காரணங்களை சொல்லுவாங்க, அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று. ஆனால் பெரும்பான்மையாக வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பல சில்லறை கடைகளில் சர்வசாதாரணமாக விற்கிறாங்க. அந்த அளவுக்கு மாற்று மதத்தவர்களுடைய பொருட்கள்ல இன்றைக்கு ஊறி போய் விற்பனை செய்யக்கூடிய காட்சியை சில பேர் பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏசி விட்டார்கள். ஓடோடி வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், வருத்தம் தாங்க முடியாமல் உங்களுக்கு ஏசினேன். இன்னைக்கு அப்படியா ஏசுற? இன்னைக்கு அப்படியான காரணத்துக்கா இஸ்லாத்தை புறக்கணிக்கிற? அப்படியான காரணத்துக்கா மாற்று மதத்தோடு சேர்ந்து போற? சல்லி கிடைக்கணும், வியாபாரம் செய்யறாங்க, மதிப்பு கிடைக்க வேண்டும், அவங்களோட போறாங்க, உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய கலாச்சாரங்கள்ல ஊடுருவி செயற்படக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பெரும்பான்மையாக காணக்கூடியதாக இருக்கிறது. சஹாபாக்கள் எந்த நேரத்திலையும் ஈமானையும் இஸ்லாத்தையும் விட்டுவிடவில்லை. மக்காவில் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது என்கின்ற நிலைமையெல்லாம் வந்தபோது மக்காவிலே இருந்து ஹபசா அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. அங்க கிறிஸ்தவ ஆட்சி இருந்தது, அங்க கிறிஸ்தவ ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியாளர்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், கேட்டார்கள், ஈசாவை பற்றிய நிலைப்பாடு என்ன, மரியமை பற்றிய நிலைப்பாடு என்ன? சொன்னார்கள், ஈசா என்பது ஒரு முன்னால் வந்த நபி, மரியம் என்பவர் அவருடைய தாயார், அவர்கள் கடவுள் கிடையாது, அல்லாஹ்வை மாத்திரம்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னார்கள். இடம் கிடைக்கல, இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் சமாளிப்பு போக்கை கடைபிடிக்கவில்லை. சொல்லி இருக்கலாம், முஹம்மது நபியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஈசாவும் என்கிற நபிதான், அதுவும் சரி இதுவும் சரி, அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம். இன்றைக்கு சொல்றாங்க தானே சில பேர், இதே மாதிரி சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த நபித்தோழர்கள் அப்படி சொல்லவில்லை, உறுதியாக இருந்தார்கள். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், ஈசாவை வணங்க முடியாது, மரியமை நாங்கள் பின்பற்ற முடியாது, அவர் ஒரு நபி, அவர் நபியுடைய தாயார். தெளிவாக அந்த நபித்தோழர்கள் எடுத்துரைத்தார்கள். இடம் கிடைக்கல, விரட்டி அடிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். அங்க கூட இடம் கிடைக்காம திரும்பி வந்தாங்க. இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நபித்தோழர்கள் சமாளிப்பு போக்கை கடைபிடிக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக பிரபல்யமான ஒரு சில நிறைய அறிஞர்கள் இருந்தாங்க. அதுல 3-4 அறிஞர்களுக்குள் உள்ளடக்கப்படக்கூடிய மிக பிரபல்யமான ஒரு அறிஞர், மதீனாவில் மிகப்பெரிய இமாமாக இருந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சில்லற பிரச்சனை. ஆனாலும் சில்லற பிரச்சனையை இந்த காலத்துல சும்மா இப்படி தட்டி விடுற மாதிரி விட்டு விடவில்லை. அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், அல் குர்ஆனு மக்லூக்,
அம் கைரு மஹ்லூக். இதான் விஷயம். குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படலையா, அல்லாஹ்விலிருந்து அனுப்பப்பட்டதா படைக்கப்பட்டதா? அந்த நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. இஸ்லாமிய ஆட்சி வந்தால் எல்லாமே சீராகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி காலம். ஆனால் குர்ஆன் சுன்னா ஆட்சி செய்யப்படலை. முத்தஸிலாக்களுடைய கண்ட்ரோல் அந்த ஆட்சி இருந்தது. அந்த நேரத்தில் இமாம் அவர்களை அழைத்து கேட்கப்படுகிறார்கள், குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா? குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்டது. இவருக்கு சொல்லி இருக்கலாம், இல்லை சமாளி சின்ன விஷயம் தானே, சில்லற பிரச்சனை, ஒரு வார்த்தையில சொல்லி இருக்கலாம், என்ன குர்ஆன் படைக்கப்பட்டது தான் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் சொல்லவில்லை, உறுதியாக இருந்தார்கள். சிறை பிடிக்கப்பட்டார்கள், சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். சிறையில் இருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் மக்கள் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டு கசையடி அடிக்கப்படும். கசையடி தாங்க முடியாமல் மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள். மீண்டும் சிறையிலே கொண்டு போய் அடைக்கப்படும். மயக்கம் தெளிந்ததன் பின்னால் அடுத்த நாள் காலை மீண்டும் அழைத்து வளைப்படுவார்கள். மீண்டும் கசையடி கொடுக்கப்படும், மயங்கி விழுவார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக வேதனை செய்யப்பட்டார்கள். யார்? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி இந்த அளவு வேதனை செய்யப்பட்டார்கள். கடைசி வரைக்கும் அவர் குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்களாக இருந்து கூட அவர்களுக்கு முன்னிலையில கூட தலை சாய்த்து இஸ்லாத்தை விட்டு கொடுக்காதவர்களாக இருந்தார்கள் என்றா, இமாம்கள் அப்படி சொல்லித்தான் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தான் பாதுகாத்தாங்க. கடைசியில் சொன்னார்கள், நான் சொல்லியிருப்பேன், படைக்கப்பட்டது என்று நான் சொல்லியிருப்பேன். நான் சொன்னால் பின்னால் வரக்கூடிய ஏராளமான மக்கள் என்னுடைய கருத்து சரியானது என்று நினைத்து பின்பற்ற துவங்குவார்கள். அதனால் என்னுடைய உயிரே பறிக்கப்பட்டாலும் இந்த இஸ்லாத்துக்கு களங்கம் வரைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட மாட்டேன் என்றிருந்தார்கள். கடைசி காலகட்டத்தில் அவர் தக்பீர் கட்டுறது கை உயர்த்த முடியாத அளவுக்கு அவருடைய சந்து பகுதி உடைந்து காணப்பட்டது கசையடிகள் மூலமாக என்று வரலாறு பேசப்படுகின்ற அளவுக்கு ஒரு சில வார்த்தைகளுக்காக இஸ்லாத்தை விட்டு கொடுக்காத அறிஞர்களாக இருந்தார்கள். இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா அவர்களும் இதே மாதிரியான ஆட்சி காலத்திலே அகப்பட்டு அவர்கள் நீண்ட காலம் சிறையிலே தான் அடைக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய இமாம்கள் சிறையிலே இருந்தார்கள். ஏன்? இஸ்லாத்தை உரத்து சொன்னார்கள் என்பதற்காக, சரியான கொள்கையை பேசினார்கள் என்பதற்காக, கபரு வணக்கங்கள் மோசமான காரியங்களை தீவிரமாக எதிர்த்தார்கள் என்பதற்காக வேண்டி சிறைபிடிக்கப்பட்டார்கள். என்றா நாங்கள் இன்னத்தை இஸ்லாத்துக்காக செய்திருக்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்துக்காக வேண்டி நாங்கள் செய்த பணிகள் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உரத்து சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி உங்களுடைய வீடுகள் உடைக்கப்படலாம், உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படலாம், உங்களுடைய வாகனங்கள் தீக்கிரையாக்கப்படலாம், உங்களுடைய உயிரே பறிக்கப்படலாம். ஆனாலும் நாங்கள் சொல்ல வேண்டியது, இந்த எல்லாவற்றையும் விட என்னுடைய நான் ஏந்தியிருக்கின்ற ஈமான், நான் நம்பியிருக்கின்ற அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை, நான் கொண்டிருக்கின்ற கொள்கை எனக்கு முக்கியமானது என்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல சஹாபாக்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டு எங்களுக்கு தந்திக்குது. எங்களுக்கு லேசா வந்ததுக்கு ஆரம்ப கட்டத்தில் பல முக்கியமான சஹாபாக்கள், நபிகளாருடைய சிய தந்தை ஹம்சா போன்ற முக்கியமான சஹாபாக்களுடைய உயிர்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு தான் எங்களுக்கு இந்த இஸ்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்காதவர்களாக, ஈமானை இழக்காதவர்களாக நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்தையும் நாங்கள் தான் பாதுகாக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் ஈமானை பறிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். சில தொடர்பில்லாத சில ஆதாரங்களை மையமாக வைத்து முன்காட்டி நாங்கள் சமாளிப்பு போக்கை கடைபிடிக்கலாம் என்கின்ற அமைப்பிலே சமூக நல்லிணக்கம் என்கின்ற பெயரிலே சில ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். இந்த ஆதாரங்கள் இஸ்லாத்திற்கு, இந்த ஆதாரங்களுக்கு சில மறுப்புகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக, கஅபாவை கட்டிய விஷயத்திலே
ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லபனைத்துல் கஅபத அலா கவாயித் இப்ராஹிம். நபிகளார் சொல்லுகிறார்கள், இந்த மக்கள் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்றால் காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடித்தளத்திலே கட்டியிருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்ட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன செய்தி உண்மை என்றிருந்தால், அதாவது இப்ப கட்டிக்கிறது பெட்டி வடிவத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின காபா அந்த பெட்டி வடிவத்தில் உள்ள காபாவோடு அந்த அரைவட்ட வடிவமும் இருக்கிறது. இந்த அரைவட்ட வடிவமும் பெட்டி வடிவமும் சேர்ந்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்திவாரம். இது கட்டப்படல, பெட்டி வடிவத்தில் உள்ளது கட்டப்பட்டது. இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இதை விட்டுவிட்டேன் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்கின்ற நபித்தோழர் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற செய்தி உண்மை என்றால், தவாபு செய்கின்ற போது காபாவை முழுமையாகத்தான் வலம் வருகிறோம். கட்டிடம் என்பது அப்படி கட்டப்பட்டிருந்தாலும் இந்த அரைவட்ட வடிவுக்கு இடையிலான பகுதியில் ஒருவர் தவாபு செய்தால் அந்த தவாபு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பெட்டி வடிவத்தில் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முழுமையாக சுற்றி தவாபு செய்தால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே கட்டிடம் என்று வருகின்ற போது அது சாதாரண விஷயம், உலக விஷயம், இதை விட்டுவிடலாம். ஆனால் மார்க்கம் வணக்கம் என்று வருகின்ற போது, தவாபு செய்கின்ற போது சுத்தித்தான் தவாபு செய்யணும். நபிகளார் கட்டியது என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியதுக்கு இடையால தவாபு செய்ய முடியாது. உதாரணத்திற்கு இந்த பள்ளிவாசல் முன்னாலே செல்லுகின்ற பாதை விஸ்தரிக்கப்படுகிறது. ஒரு 3 அடி பள்ளியில நீங்க பள்ளிவாசல்ல ஒரு 3 அடி 4 அடிய பாதைக்காக வேண்டி ஒதுக்கப்பட வேண்டியது. நீங்க தாராளமா பேசி கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஏன்? அது உலக விஷயம். இந்த இடத்துல நீங்க பள்ளிவாசல் நடத்துவதாக இருந்தால், இந்த நாட்டிலே பெரும்பான்மையான முஸ்லிம்கள் எந்தெல்லாம் செய்கிறார்களோ அதெல்லாம் செய்யணும். எல்லா பிதாத்துக்களையும் மரங்கேற்றணும், திக்ர் மஜ்லிஸ் செய்யணும், கந்தூரி கொடுக்கணும். அப்பதான் பள்ளிவாசல் செய்ததுக்கு அனுமதி. என்றா உயிரை கொடுத்தாவது நீங்க இந்த கொள்கையை பாதுகாக்கணும். உயிரே போனாலும் சரி, அதுக்கு நாங்க இடம் தர மாட்டோம். ஏன்? இது மார்க்க விஷயம். மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் விட்டுவிட முடியாது. உலக விஷயம், கட்டிட விஷயத்துல விட்டுவிட முடியும் என்பதைத்தான் உதாரணமாக அழகான முறையிலே இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுல மாற்றுக்கருத்து சொல்லக்கூடியவர்கள், அப்ப நபிகளார் அந்த இடத்துல விட்டு கொடுத்தா காபாவை முழுமையாக கட்டாம நீங்களும் இந்த விஷயங்களை விட்டு கொடுக்கலாமே என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கு தான் பதில், மார்க்க விஷயங்கள் என்று வருகின்ற போது விட்டு கொடுக்க முடியாது, உலக காரியங்களில் விட்டு கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால ஹலால் பிரச்சனை வந்துச்சு. இந்த நேரத்தில் நாங்கள் ஹலாலை விட்டோமா? ஹலால் பிரச்சனை வந்ததுக்காக ஹராமான சாப்பாடை இப்ப சாப்பிட்டுக்கிறோம். ஹலாலை தேடி தேடி சாப்பிடுகிறோம். எதை விட்டோம்? நாங்க சர்டிபிகேட்டை மட்டும்தான் விட்டோம், மார்க் பண்றதை மட்டும்தான் விட்டோம், அடையாளத்தை மட்டும்தான் விட்டோம். ஹலால் அண்டு பொருட்கள்ல சர்டிபிகேட் பண்றதை நாங்க பண்ண மாட்டோம். அது உலக விஷயம், விட்டு விட்டோம். அதுக்காக வேண்டிய ஹராமான சாப்பாட்டை நாங்க சாப்பிடல, தேடுறோம். இது ஹலாலா இல்லையோன்னு அண்டே விட இன்றைக்கு தேடுறோம், மார்க் பண்ணி பண்ணி பார்க்கிறோம், பார்த்து ஹலாலான சாப்பாட்டை சாப்பிடுறோம். உலக விஷயம் மார்க் பண்றது விட்டு விட்டோம், மார்க்க விஷயத்தை நாங்கள் அதுக்காக விட்டு விடவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதுகிறார்கள். குறைசி காபிர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் முஹம்மதை ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அழிக்க வேண்டும் என்று. எழுதியவர் அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள். அலி ரதியல்லாஹு தஆலா, நான் அழிக்கவே மாட்டேன், ஏன் ரசூலுல்லாஹ் என்பதை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். நபிகளார் இடத்தை கேட்கிறார்கள், இந்த இடத்திலே தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது, நபிகளால் அழித்து விட்டார்கள். இதை வைத்து சிலர் சொல்லுகிறார்கள், நபிகளார் இந்த இடத்துல விட்டு கொடுத்தாங்க தானே, நாங்களும் விட்டு கொடுக்கலாம் தானே என்று சொன்ன போது அதற்கான தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அலி ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொள்கை. ரசூலுல்லாஹ் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் கொள்கை, அலிக்கு கொள்கை. நபிகளாருக்கு அது பட்டம். எப்படி ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வரவர் சலஃபியாக, மதனியாக, அப்பாசியாக, ஃபலாகியாக இருக்கிறாரோ, இது அவருக்கு பின்னால் வரக்கூடிய பட்டம். போடலாம், போடாமல் விடலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது நபிகளாருக்கு அவருக்கு பின்னால் வர பட்டம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவருக்குரியது. ஆனால் மற்றவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்பது கொள்கை, அல்லாஹ்வுடைய தூதர் என்பது கொள்கை.
அதை விட்டுவிட முடியாது. அதனால் தான் அலி ரலியல்லாஹு தஆலா நான் அழிக்கவே மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள். நபிகளார் எனக்கு வார பட்டம் தானே என்று அழித்து விட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே மாற்று மதத்தவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். உலக விஷயத்தில் யாராவது வராங்களா, நல்ல அழகான முறையில் பேசுங்க, நல்ல அழகான முறையில் கலையுங்க, வீட்டுக்கு வர வைங்க, அனுசரிங்க, அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க, அவர்களுக்காக வேண்டி உதவி செய்யுங்க, அவர்களோட பொருட்களை சுமந்து செல்லுங்க, அவர்களுடைய தேவைகளுக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்யுங்க, சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க, சாப்பாட்டை கொடுங்க, அதே போல அவர்களுக்கு கல்விக்காக உதவி செய்யுங்க, வைத்தியத்துக்காக வேண்டி உதவி செய்யுங்க. எல்லா காரியங்களையும் உலக விஷயங்கள்ல தாராளமாக அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். அதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது, வலியுறுத்துகிறது. ஆனால் மார்க்க விஷயங்கள் என்று வருகின்ற போது அந்த மார்க்க விஷயங்கள்ல எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்கவும் முடியாது, அவர்களுக்கு உதவி செய்யவும் முடியாது. அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தானே. நாங்கள் ஒரு பஜாருக்கு போறோம், ஒரு டவுனுக்கு போறோம், 100 கடை இருந்தா 95 கடை எங்கட மார்க்கத்துக்கு உதவி செய்யறாங்க. காசு கேட்டா காசு தாராங்க, ஆனா 5 பேர் தார் இல்லை. எனவே அந்த 5 பேரையும் தான் வித்தியாசமா பார்க்கிறேன். இது மாற்றப்பட வேண்டும். எல்லாரும் உறுதியாகிறீங்க, கேளுங்க. எதுக்காக கேட்குறீங்க? உங்களோட தானைக்கா தர முடியாது, நீங்க அழகான முறையில் சொல்லுங்க. இதை நீங்க மார்க்க விஷயங்களுக்கு தர கஷ்டம், எனவே நீங்க இதுக்கு அப்பாற்பட்ட வேலைகளுக்கு கேளுங்க. இதுக்கு முன்னால கேட்டு வருவாங்க. இன்றைக்கு முஸ்லிம்கள் எந்த அளவுக்குண்டா, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வரப்போற கொண்டாட்டங்களுக்கு அவங்க சோறும் கருவாட்டுக்கறியும் நீ கொடுக்குறியா, நான் பிரியாணி கொடுக்கிறேன். முஸ்லிம்கள் தன்சல் என்கின்ற பேர்ல பிரியாணி தன்சல். நீங்கெல்லாம் சாதாரண பிளேண்டியை கொடுக்குறீங்களா? நாங்க சவ்வரிசிக்கு பிஸ்தா பாதாம் போட்டு எங்கட மெத்தட்டுக்கு நாங்க ஒரிஜினலாக தன்சல் கொடுக்கிறோம். முஸ்லிம்கள் இன்றைக்கு எதென்று தெரியாம, எதுக்கு கொடுக்கிறோம் என்று தெரியாம இன்றைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தில் அதை தின்றதுக்கோ கொடுக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ அனுமதி கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே உலக காரியங்கள், மார்க்க விஷயங்கள் என்பதை மாற்று மதத்தவர்களுடைய விஷயத்திலே நாங்கள் புரிந்து சரியான முறையிலே செயற்படக்கூடியவர்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.